விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் கல்வி பணியில் கடந்த 34 ஆண்டுகளாக சிறப்பாக சேவையாற்றி வரும் VPMM கல்வி நிறுவனங்கள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஒரே வளாகத்தில். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே கொள்ளிடம் ஆற்றில் உயர்மட்ட இணைப்பு மேம்பாலம் அமைக்க கோரி விவசாயிகள் கவன ஈர்ப்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர். இது குறித்து கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் தீனதயாளன் வழங்க கேட்கலாம். தீனதயாளன், இந்த உயர்மட்ட இணைப்பு பாலம் என்பது அந்த பகுதி மக்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு மிக முக்கிய தேவையாக இருக்கின்றது? அவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்களே, இந்த போராட்டம் குறித்தும் அவர்கள் சொல்லும் கருத்துக்கள் என்ன, சொல்லுங்க. வணக்கம் மகன். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகாவில் உள்ள கொள்ளிடம் ஆற்றின் நடுவே தஞ்சாவூர் மற்றும் அரியலூர் மாவட்டத்தை இணைக்கக்கூடிய குடிகாடு ராமநாளூர் பகுதியில் சுமார் 200க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருந்து வருகின்றன. இதில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். குறிப்பாக இந்த பகுதிகளில் வசிக்கும் மாணவ மாணவிகள், பொதுமக்கள், தனியார் மற்றும் அரசு துறைகளில் பணி செய்வர்கள் உட்பட தினந்தோறும் 1000க்கும் மேற்பட்டோர் இங்கு அமைந்துள்ள கொள்ளிடமாற்றில் நடந்து செல்ல வேண்டிய சூழல் இருந்து வருகிறது. அது மட்டுமில்லாமல் விவசாயிகளும் தாங்கள் விளைவித்த விளைபொருட்களை விற்பனைக்காக இந்த வழியாகத்தான் கொண்டு செல்கின்றனர். மேலும் கொள்ளிடமாற்றில் தண்ணீர் வரும் பட்சத்தில் சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் கடக்க வேண்டிய இந்த பகுதியை சுற்றி வந்து சுமார் 60 கிலோமீட்டர் தூரம் கடக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு வருகிறது என்று விவசாயிகள், கிராம மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். குறிப்பாக கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழக அரசுக்கு இந்த பகுதி மக்கள் கோரிக்கை வைத்தும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் ஆய்வு என்ற பெயரில் பார்வையிட்டு செல்கின்றனர் தவிர உயர்மட்ட இணைப்பு பாலம் கட்டுவதற்கு முழுமையாக செயல்படுத்தவில்லை என்று குற்றம் சாட்டுகின்றனர். எனவே சுமார் 200க்கும் மேற்பட்ட கிராம பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் நலன் கருதி தஞ்சாவூர் மற்றும் அரியலூர் மாவட்டத்தை இணைக்கும் வகையில் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிதிநிலை அறிக்கையில் தமிழக அரசு அரசாணை வெளியிட்டு உயர்மட்ட இணைப்பு மேம்பாலம் அமைத்து தர வேண்டும் என்று தமிழ்நாடு காவிரி உழவர்கள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் மனித சங்கிலி அமைத்து தேசிய கொடிகளை கைகளில் ஏந்தியவாறு கொள்ளிடம் ஆற்றில் சைக்கிளுடன் வந்து கோஷங்களில் இட்டவாறு கிராம பொதுமக்கள் மற்றும் மாணவ மாணவிகள், விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்கு நன்றி தீனதயாளன். தமிழக அரசே, தமிழக அரசே, அமைத்துக் கொடு ராமநல்லூருக்கு புதிய பாலம் ஒதுக்கு, புதிய பாலத்திற்கு நிதி ஒதுக்கு, தமிழக அரசே, தமிழக அரசே. தஞ்சாவூர் மாவட்டம் குடிகாடு மேட்டுத்தெரு பகுதியை இணைக்கின்ற பாலம் 10 ஆண்டுகளாக அமைக்கப்படாமல் இந்த பகுதி கிராம மக்கள் தீவிர வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பெருவெள்ள காலங்களிலே பொதுமக்கள் படுகின்ற அவதி சொல்லி மாளாது. இந்த கிராம மக்கள் உயர்கல்விக்காக பாபநாசம் பகுதிக்கு, தஞ்சாவூருக்கு, கும்பகோணம் பகுதிக்கு வருவதற்கான இணைப்பு பாலம் வழங்க கோரி ஏற்கனவே ராமநல்லூரிலே வடக்கு பகுதியில் ஒரு பாலம் அமைக்கப்பட்டது. ஆனால் அதற்கு தெற்கு பகுதியிலே இந்த பாலம் அமைக்காத காரணத்தினால் பொதுமக்கள் படுகின்ற அவதி சொல்லி மாளாது. அரசு இதிலே கவனம் செலுத்த வேண்டும். நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சட்டமன்ற நிதிநிலை அறிக்கை கூட்டத்திலே இதற்கு நிதி ஒதுக்க கோரி ராமநல்லூரை சுற்றி இருக்கின்ற உழவர் பெருமக்கள், உழவு தொழிலாளிகள், மகளிர், பொதுமக்கள், மாணவர்கள் எல்லாம் இணைந்து மிதிவந்தியோடு இங்கே மனித சங்கிலி அமைத்து தமிழ்நாடு அரசினுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக தேசிய கொடியை கையிலே ஏந்தி புதிய பாலம் அமைக்க கோரி அரியலூர் தஞ்சாவூரை இணைக்கின்ற புதிய பாலம் அமைக்க கோரி கவனிப்பு முழக்கத்தை கொள்ளிடத்திலே நடத்தி கொண்டிருக்கின்றோம். அரசு உடனடியாக அரைகுறையாக இருக்கின்ற பணியை நிறைவு செய்ய வேண்டும், நிதி ஒதுக்கீடு செய்ய சொல்லி கவன ஈர்ப்பு முழக்கம் நடத்தி கொண்டிருக்கிறது. அரசு உரிய நிதியை ஒதுக்காவிட்டால் உயர் நீதிமன்றத்தின் உதவியை தமிழ்நாடு காவிரி உழவர்கள் பாதுகாப்பு சங்கம் நாட இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன்.